குறையிலா வாழ்வருளும் கரையிலா கருணையே, குன்றுதோறும் குடிகொண்ட கூற அரிதான தெய்வமே, வரையிலா நின் புகழை வார்த்தைகளால் அளமுயலும் பேதை எங்கள் பிழை பொறுத்துன் பெருமையே பேசும். கரையிலா மனங்களின் கவலைகள் கண்ணீர் திவலைகள் எண்ணிலா பிறவிகள் எல்லாம் அழித்து நிறைவான வாழ்வருள் நட்சத்திர குன்ற இறைவனே இருதால் சரணம் சரணம் சரணம். இது 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் இருக்குன்றீங்க. ஏதாவது பாடப்பட்டிருக்கு அந்த ஸ்தலத்துல? இது பாடல் பற்ற தலம் இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது அருணகிரிநாதரால் 1600க்கும் உங்களுக்கு மிகுதியான பாடல்கள் 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள் பாடிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. மேபி பாடல் பாடி இருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். நமக்கு இப்போ குறிப்பாக அருணகிரிநாதர் பாடினாருன்னு எதுவும் குறிப்பு இருக்க மாதிரி தெரியல. ஆனால் நிறைய பாடல்கள் அழிஞ்சிருச்சு. அருணகிரிநாதர் பாடின பாடல் நிறைய பாடல்கள், திருப்புகழ் பாடல்கள் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்போ அந்த கிடைக்காம போன பாடல்களில் இந்த தலத்துடைய பாடல்கள் இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். ஏன்னா இப்போ நிறைய தலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் உருவான கோயிலெல்லாம் பாடல்கள் கிடைச்சிருக்கு. ஒரு 1000 வருடங்கள் பழமையான கோயிலே பாடல் இருக்கும்போது அப்போ 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலில் பாடல் இல்லாமல் இருக்காது. திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே இருக்கிறதால இதுக்கு பாடல் இல்லாமல் இருந்திருக்காது. கண்டிப்பாக அருணகிரிநாதர் வந்திருப்பாங்க, வழிபட்டிருப்பாங்க, பாடல் பாடியிருப்பாங்க. நமக்கு கிடைக்க பெறலை. இது கோயிலோட அமைப்பை நாங்கள் உள்ள வரப்போ பார்க்குறப்போ எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ராஜகோபுரம் வரது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும். அங்கே இருக்க தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி நந்தி பகவானோ இல்லை சிம்ம வாகனமோ இல்லை மயில் வாகனமோ வரவேற்று அப்புறமா தான் கருவில் இருக்கிற தெய்வத்தை நம்ம வணங்க போவோம். இங்கே நம்ம அமைப்பு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் முருகருக்கு பின்னாடி இருக்கு. முருகருக்கு முன்னே இருக்க அந்த கொடிமரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கோபுரம் இல்லாமல் கதவு இல்லாமல் சைடில் தான் வர ஒரு வழி இருக்கு. அமைப்பே ஒரு வேறுபட்டு இருக்கு. அதுக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா கிழக்கோ மேற்கோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிழக்கு நோக்கி கோயில் இருக்கும், இல்லை மேற்கு நோக்கி கோயில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஈசானம்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு நோக்கிய கோயில். இந்த அமைப்பே அது மாதிரி இருக்கு. அதான் அப்போ அந்த வடக்கு அது மாதிரி இருக்கிறதால அங்கே ராஜகோபுரம் கட்ட முடியாத சூழ்நிலையால நமக்கு வழி இந்த பக்கம் இருக்கிறதால இந்த பக்கம் ராஜகோபுரம் கட்டி அமைச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அப்போ முருக ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. ஆனால் குறிப்பிட்ட சில ஸ்தலங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்தர்கள் கல்யாணம் பண்ணுறதும் முடியை நேர்த்திக்கடனாக கொடுக்குறது இருக்கு. இங்கே நாங்கள் பார்த்துருக்கோம் பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுற ஒரு விசேஷங்கள்லாம் இருக்கு, கல்யாணமும் பண்ணுறாங்க. அதோடைய சிறப்பு இங்கே இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 100கணக்கான கல்யாணங்கள் நடக்குது. கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 100கணக்கான கிராமங்கள் இருக்குது. அந்த கிராம மக்கள் அந்த அடித்தட்டு மக்கள் ஒரு முருகர் தலத்தில் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா இங்கே பெரிய முருகர் தலம் அப்படின்னு பார்க்கும்போது மாவட்டத்திலே பழமை வாய்ந்த பெரிய முருகர் தலம்னா இதான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழமையான ஒரு சிறப்புமிக்க முருகர் தலம் அப்படின்னா முதன்மையாக அந்த கோயில் கருதப்படுது. அதனால் மக்கள் இந்த தலத்தை விரும்பி அங்கேருந்து இங்கே கல்யாணங்கள் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலில் பெரும்பாலும் அம்மன் கோயிலில் தான் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இங்கே முருகர் கோயிலில் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஏன் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குலதெய்வமாக இருக்குது. இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பங்கள்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 5000 குடும்பத்துக்கு குலதெய்வமாக இருக்குது முருகர் குலம். அது மாதிரி இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. இந்த குலதெய்வக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புமிக்க தகவல் என்னென்னா உலக நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறதால 20 வருஷமாக நம்ம இருக்கிறதால நமக்கு தெரியுது. உலக நாடுகளில் நீங்கள் எந்த நாடு சொன்னாலும் இங்கே குலதெய்வமாக இருக்கவங்க உலக நாடுகள் பூரா பழகிருக்காங்க. உலக நாடுகள் பூரா இந்த பக்தர்கள் இருக்காங்க. கருவில் இருக்கக்கூடிய மூர்த்தியோடைய அம்சம் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு முன்னுக்கு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்துக்குள்ள ஏன்னா அது இப்போ பலருக்கு சந்தேகமா இருக்கு, அது வெறும் சிவலிங்கமா இல்லை சிவலிங்கமும் முருகரும் ஒன்னா சேர்ந்து இருக்காரா, இல்லை முருகர் சிவபெருமான வணங்கிய அந்த லிங்கம்? பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி முருகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பின்னாடி முருகர் கோயில் தெரியணுன்றதுக்காக சிவலிங்கம் மாதிரி அமைப்பில் இருக்கும்போது நாளடைவில் இந்த வரலாறு தெரியாமல் இது சிவன் கோயில்னு சொல்லி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை முருகப்பெருமான் இப்போ சந்தோஷ் குருக்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் சந்தோஷ் குருக்கள் என் உயிர் எங்கே இருக்குது, அது எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? அந்த மாதிரி உடலா சிவனும் உயிரா முருகனும் இருக்காங்க. ஒரே லிங்கத்துக்குள்ள முருகனும் சிவனும் சேர்ந்துருக்காங்க. சிவ சுப்பிரமணியர்னு நிறையா கோயிலில் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்துருப்பீங்க, சிவசுப்பிரமணியர்னு. ஆனால் அந்த பெயருக்கு உகந்த மூர்த்தி எதுனா இதுதான். இங்கே தான் சிவனும் முருகனும் சேர்ந்து இருக்கிறதால சிவ சுப்பிரமணியர்
அப்படின்ற பெயர் வந்து ஆப்டாக இருக்கிற கோயில் இதுதான். முருகர் பிரதிஷ்டை பண்ணிய பண்டிகைகளோட சுயம்பலிங்கிறது தான் முருகனும் சிவனும் சேர்ந்துருக்காங்க. வில்வாரணிக்கும் பருவதமலைக்கும் கனெக்ட் இருக்குன்ற மாதிரி பக்தர்களால் தகவல் சொல்லப்படுது. அது என்ன? ஆமாம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோண அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 தலங்களும் ஒன்றா சேருது. இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நட்சத்திர கோயில் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா தேவனாம்பட்டில் தேவகிரி முருகன் சொல்லிட்டு அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது. அந்த முருகர் கோயில் பருவதமலை. இதை 3 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிளாக வரும். இந்த 3 கோயில்களுக்கும் கனெக்ட் இருக்குது. இது தவிர நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு எதை சொல்ல வேண்டியிருந்தாலும் சொல்லுங்கள். இதை வந்து பக்தர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பரிகாரம் அப்படின்னு இந்த கோயிலுக்கு வராதீங்க. நிறையா வந்து நட்சத்திர கோயில்னு சொல்லும்போது நட்சத்திரம்னு வந்த உடனே பரிகாரம் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார். நீங்கள் இந்த தலத்துக்கு வரணுன்னாலே இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும். சாதாரணமாக கிளம்பி சாதாரணமாக வந்து சாதாரணமாக முருகரை பார்த்து சாதாரணமாக வழிபாடு பண்ண முடியாது. முருகன் கூப்பிட்டா தான் வர முடியும். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கிங்க நம்ம வந்தோம், நம்ம என்ட்ரி எடுத்தோம், நம்ம போட்டோம் அப்படின்னு. அது கிடையாது. முருகர் வந்து இன்றைக்கி நீங்கள் வரணுன்றதை முருகர் முடிவு பண்ணிருக்காரு. நீங்கள் எடுக்கணும்னு முருகர் முடிவு பண்ணிருக்காரு. நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிருக்காரு. நீங்களாம் பார்க்கணுன்னு முருகர் வந்து முடிவு பண்ணிருக்காரு. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் இங்கே வரணுன்னாலே முருகனுடைய அருள் இருந்தால் தான் வர முடியும். அப்படி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டாலே நமக்கு என்ன தேவையோ அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த கோயிலுக்கு வந்துட்டாலே நமக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா முருகன் அருள், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சிவபுராணத்தில் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த தலத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா நாளும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம இப்போ ஆன்மீகத்தை வந்து ஆன்மீக நெறியாக இருக்கணுமே தவிர ஆன்மீக வெறியாக இருக்கக்கூடாது. ஆன்மீகம் எப்படி இருக்கணும்னா ஆன்மீகம் நெறியாக இருக்கணும். ஆன்மீகம் வெறியாக இருக்கக்கூடாது. நெறியாக இருந்தால் அழகாக இருக்கும், வெறியாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஸோ அப்போது ஆன்மீகம் அப்படின்றது ஒரு நெறியாக இருக்கணும். இங்கே வாங்க, முருகனை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் பூஜை முறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கு இங்கே அபிஷேகம் நடக்கும். இந்த 7 மணிக்கு உள்ள அபிஷேகத்தில் இப்போ எல்லாராலையும் எல்லாம் செலவு பண்ணி நிறைய பண்ண முடியாது அப்படின்றதால செவ்வாய்க்கிழமை பொதுவாக பால் அபிஷேகம் வச்சுருவோம். எல்லா மக்களும் கலந்துக்கிற மாதிரி வந்து எல்லாரும் வந்து இப்போ பணம் படைத்தவர்கள் இப்போ நிறைய செலவு பண்ணி நிறைய பண்ணலாம். பணம் இல்லாதவங்க எப்படி சாமி கும்பிட முடியும்? ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் கொடுக்குற பாலையும் ஒன்றா சேர்த்து முருகப்பெருமானுக்கு அந்த பாலை எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருடைய பேரும் கேட்டு எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணி ஒரே நேரத்தில் இப்போ 100கணக்கான மக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து அன்றைக்கி பாலாபிஷேகம் நடக்குது. அப்போ அந்த பாலாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கலாம். இல்லை நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் அபிஷேகம் பண்ணுறதுனால அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. அதை நம்ம முதல்ல ஆழமாக மனசில் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒருத்தர் கடனில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடனில் இருக்கவர் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி போய் வந்து ஒரு பரிகாரம் பண்ணணுன்ற தேவை கிடையாது இந்த தளத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நீங்கள் உங்களை வருத்திக்காதீங்கன்னு சொல்ல வரேன். முருகர் நீங்கள் கஷ்டப்பட்டால் சந்தோஷப்பட மாட்டார், நீங்கள் சந்தோஷப்பட்டால் தான் சந்தோஷப்படுவார். அதனால் வாங்க, சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டு போங்க. 9 வாரங்கள் தொடர்ந்து வந்தால் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது உண்மையில இருக்குங்களா? அது எதுவுமே வந்து நம்ம அந்த வழிபாடு முறைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கணக்கு வச்சுக்கணும். கணக்கு வச்சுட்டு அதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணும்போது இப்போ ஒன்று உங்களுக்கு தேவை, அது உங்களுக்கு கிடைக்கணும் போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு வாட்டி கேட்குறோம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து அப்பாட்ட வந்து அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு மழை பெய்யும் போது கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. மழை பெய்யும் போது யாருன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்களா? வாங்கி தர மாட்டாங்க. இதே அடுத்த வாரம் திருப்பி போய் அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குது என்ன, அப்போ கிளைமேட் கொஞ்சம் மானம் மூணு மாதிரி இருக்குது, அப்பயும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. 3வது முறை என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வெயில் அடிக்கும், நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும்போது என்னடா இது 2 வாட்டி கேட்டான், சரி போ இந்த 3வது வாரம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி 6 வாரம் 9 வாரம் அப்படின்றது வந்து நம்ம ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அதை நம்ம திருப்பி கேட்குறோம். கண்டிப்பாக அது முருகர் நீங்கள் 1 வாரம் கேட்டாலே செய்வார். ஆனால் நம்ம அதை திரும்ப ஏன் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு தேவைன்றதெல்லாம் கேட்குறோம். நீங்கள் கேட்கறதுனால முருகர் செய்வார். இப்போ உடனே வேணும், அர்ஜென்ட்டாக வேணும் எனக்கு அப்படின்னு அடம் பிடிக்கிறேன் இல்லையா? இந்த 9 வாரம் 6 வாரன்றது அடம் பிடிச்சி வாங்குற மாதிரி. நீங்கள் ஒரு வாட்டி கேட்டாலே கொடுப்பாரு. ஓகே, ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னது ரொம்ப நன்றி.
இன்னொரு இது போல ஒரு காணொளியில நம்ம மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா நன்றி, வணக்கம். திருவண்ணாமலைக்கு பல பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து, பல மாநிலங்கள்ல இருந்து கூட வராங்க. வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் திருவண்ணாமலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த வில்வாரணியில நட்சத்திர கிரியா விளங்கும் சுயம்பு சிவசுப்பிரமணியனை கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு பல மாற்றங்கள் ஏற்படும். மேலும் இது போல ஒரு சிறப்பான ஒரு கோவில், அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு சிறப்பையும் பத்தி நம்ம ஈஸ்வரி பிள்ளை ஆன்மீகத்துல பார்ப்போம். நன்றி. முத்தை தருபத்தி திருநகைய திக்கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என போதும்